அப்போ இந்த இடத்துல நீங்கள் விரும்பினது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி சில விஷயங்களில் உண்மைத்தன்மைகளை புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. உங்களுக்கு உண்மையான தன்மையில், ஆத்மார்த்தமான தன்மையில் உங்களுடைய மனசுக்கு இதமாக சில விஷயங்கள் நடக்கிறதையும் வச்சு நீங்கள் அனுகூலமாக பலனை தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற உத்தராயண காலத்தில் ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட சுப பலன்களை இந்த கிரகங்கள் தரும் அப்படின்னும், இந்த உத்தராயணம்ன்றது என்றைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு தை மாதம் 1ஆம் தேதி வந்ததுமே உத்தராயணம் ஆரம்பிச்சிடாது. அதே மாதிரி ஆடி மாதம் 1ஆம் தேதி வந்ததுமே தட்சிணாயணம் ஆரம்பிச்சிடாது. அப்போ தை மாதம் வரக்கூடிய தன்மையில், அதாவது மகரத்தில் சூரியன் என்ட்ரு ஆகிறது தை மாதத்தை குறிக்கும். ஆனால் அதே நேரத்தில் மேஷத்தில் சந்திரன் என்ட்ரி ஆகணும். மேஷத்தில் சந்திரன் என்ட்ரி அப்படின்றது அஸ்வினி 1ஆம் பாதத்துக்குள்ளே நுழையிறப்ப தான். அதாவது அஸ்வினி 1ஆவது டிகிரிக்குள்ளே நுழைஞ்சாலே அந்த அயனம், அதாவது ரத சப்தமி அப்படின்னு சொல்லுவோம். ரத சப்தமி அப்படின்றது என்னன்னாக்கா சூரியன் தெற்கு நோக்கிய பயணத்தை எடுத்துக்கிறது. அதாவது தட்சிணாயனமாகவும் வடக்கு நோக்கிய பயணத்தை எடுத்துக்கிறதுன்றது உத்தராயணமாகவும் இருக்கும். அப்போ தெற்கு நோக்கிய பயணம் தட்சிணாயனம், வடக்கு நோக்கிய பயணம்ன்றது உத்தராயணம். வடக்கு அப்படின்னம்னா என்னன்னாக்கா மகரம் முதல் மிதுனம் வரைக்கும் உள்ள ராசிகள்ன்றது உத்தராயண காலமாகவும், கடகம் முதல் தனுசு வரைக்கும் உள்ளது தட்சிணாயனமாகவும் கருதப்படும். இதில் ஆண் கோள்கள் வலிமை பெறும். இந்த டைம் அப்படின்றது இந்த உத்தராயண காலத்தில் எப்படியுமே உத்தராயணம்ன்றது பகல் பொழுதாகவும், தட்சிணாயனம் இரவு பொழுதாகவும் பஞ்சாங்கங்கள் சொல்லுது, ஜோதிட கூறுகளில் சொல்லுது. எல்லாமே அந்த டைம் ஆஃப் பீரியடு எப்படி ஒரு கோள் வலிமையான கோள். அப்போ ஆண்கோள்கள் அப்படின்னம்னா இந்த இடத்துல யாரெல்லாம் ஆண்கோள் அப்படின்னு பார்க்குறப்ப செவ்வாய், குரு, சூரியன் எல்லாமே ஆண்கோள்கள். பெண்கோள்கள் அப்படின்னம்னாக்கா சுக்கிரன், சந்திரன் இதெல்லாமே என்னென்னா பெண்கோள்கள். இன்னும் ராகு எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் புதன்றது அடிக்கோள், கேதுன்றது அடிக்கோள், சனின்றது அடிக்கோள். இதில் ஆண் அலி, பெண் அலி அப்படின்றதெல்லாம் பாகுபாடு நிறையா இருக்குது. முக்கியமாக என்னென்னா ஆண் கோள்கள் ஆண் ராசியில், அதுவும் உத்தராயண காலத்தில் இருக்கும் பொழுது பிறக்கக்கூடிய குழந்தைகள். அப்போ உங்களுக்கு மார்கழியிலேருந்து ஆணி வரைக்கும் பிறக்கக்கூடிய ஆண்கள் வலிமை மிக்கவர்களாகவும், அல்லது பெண்களாக இருந்தால் கூட ஆளுமை மிக்கவர்களாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி தட்சிணாயன காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் வலிமை அந்த டைம் ஆஃப் பீரியட், அதாவது உங்களுக்கு ஆடி முதல் மார்கழி வரைக்கும் இருக்கக்கூடிய காலங்களில் பெண் குழந்தைகள் பிறந்தாங்கனாக்கா அவங்க மிகப்பெரிய அளவில் வலிமை மிக்கவர்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த பெண் கோள்கள்ன்றதும் அந்த தட்சிணாயன பகுதியில் விழணும். இந்த உத்தராயண காலத்தில் இது எந்த விதமான தன்மையில் தாக்கத்தை ஏற்படுத்தும்? உளவியல் ரீதியாகவும் இருக்கலாம், நம்ம ஃபிசிக்கல் ரீதியாகவும் இருக்கலாம். இது எந்த மாதிரியான தாக்கத்தை உருவாக்குனாக்க இந்த சூரியன், குரு, செவ்வாய் எல்லாமே இப்போ உத்தராயணத்தில் தான் இருக்குது. அந்த உத்தராயணம் பிறக்கக்கூடிய காலத்தில் உங்களுக்கு சூரியன் மகரத்தில் இருக்கார், புதனோடு சேர்ந்து இருக்கார், இருவருமே சந்திரனுடைய சாரத்தில் இருக்காங்க. அடுத்து கும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி இருக்கார், அவர் குருவோட சாரத்தில் இருக்கார், அதாவது புரட்டாதி நட்சத்திரத்தில். அதே நேரத்தில் ராகு மீனத்தில் இருக்கார், அவரும் உங்களுக்கு சனியோட சாரத்தில் இருக்கார், சுக்கிரனும் சனியோட சாரத்தில் இருக்கார். அடுத்து சந்திரன்றது கேதுவோட சாரம், அதாவது அஸ்வினி 1 அப்படின்றது கேதுவோட சாரத்தில் இருக்கார். குரு ரோகிணி 3ஆம் பாதத்தில் இருக்கார். செவ்வாய்ன்றது புனர்பூசம் 2ஆம் பாதத்தில் இருக்கார். இங்கே கேது 1 தான் கன்னியில் இருக்கார், தட்சிணாயன பகுதியில் இருக்கார். அப்போ இந்த ஆண்கோள்கள் அனைத்துமே உங்களுக்கு உத்தராயண கால பகுதியில், அதாவது மார்கழி முதல் ஆணி வரைக்கும் உள்ள ராசிகளில் மட்டுமே இருக்கிறப்ப ஆளுமை மிக்க, அதிகாரங்கள் மிக்க பகுதியில் பதவியில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த ஆண்டுன்றது, இந்த அயனம், அதாவது உத்தராயண காலன்றது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு, அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் பேஸில் நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுடைய கேரியர் வைஸ் இருக்கலாம். அல்லது நீங்கள் புதுசாக என்ட்ரி கொடுக்க போகிறேன் அப்படின்னம்னாக்கா இந்த காலகட்டங்கள்ன்றது உங்களுக்கு மிகப்பெரிய, ஏன்னாக்கா இந்த அயனமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அயனம் பாசிட்டிவ்னாக்கா உங்களுக்கு ஆண்கோள்கள் அயனத்தில், அதாவது உத்தராயணத்துலேருந்து மிகப்பெரிய அளவில் ஆளுமை பெற்ற தன்மைகளாக இருப்பாங்க. அப்படின்றப்போ இந்த இடத்துல உங்களுக்கு குரு சந்திரனுடைய சாரத்தில், அதாவது பெண் நட்சத்திரத்துலையும், அதேமாதிரி சூரியனும் புதனுமே உங்களுக்கு பெண்ணுடைய நட்சத்திரத்தில், அப்போ மென்மையான தன்மை உள்ள ஆளுமை. அப்போ உங்களுக்கு பகுத்தறிவாத தன்மையிலையோ அல்லது மிகப்பெரிய அளவில் சாஃப்ட் கார்னர் பண்ணக்கூடிய உங்களுடைய மைண்ட் செட்டு நிறையா க்ரியேட்டிவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த ஆண்டுன்றது உத்தராயண காலத்தில் இருக்கக்கூடிய இந்த நியர்பை உங்களுக்கு 4/2/2025 18/7/2025 வரைக்கும் உள்ள 183 நாட்கள். அப்போ 183 நாட்கள்ன்றது மோரார்லெஸ் உங்களுக்கு 6 மாத காலங்கள் ஆகிடும். அப்போ எப்படி ஒரு மகரத்தில் சூரியன் என்ட்ரி ஆகிறப்ப, அதே நேரத்தில் மேஷத்தில் சந்திரன் என்ட்ரி ஆகிறப்ப,
இதே நேரத்தில் வந்து சூரியன் எடுத்துக்கிட்டோம்னாக்க மேசத்தில் என்ட்ரி ஆகிறப்ப உங்களுக்கு யுகாதியாகவும், சந்திரன் என்ட்ரி ஆகிறப்ப தமிழ்ஆண்டு வருஷப்பிறப்பு பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் பெறுறோமோ, அதே மாதிரி இந்த இடத்துல உத்தராயணம் தட்சணாயனம் அப்படின்ற 2 அயன காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் மகரத்தில் என்ட்ரி ஆகிறப்ப உத்தராயணம் பிறக்குது. அதே நேரத்தில் மேசத்தில் சந்திரன் என்ட்ரி ஆகணும். அதே நேரத்தில் ஆடி மாதம்னாக்கா கடகத்தில் வந்து சூரியன் என்ட்ரி ஆகணும். அதே நேரத்தில் சந்திரன்றது மேசத்தில் என்ட்ரி ஆகணும். அதாவது அஸ்வினி 1ஆம் பாதத்தில் நுழையணும். அப்போ தட்சிணாயன காலம் பிறக்கும். அப்போ வந்து ஆண்கோள்கள் வலிமையாக இருக்கா அப்படின்னோம்னாக்க வலிமை இழந்த தன்மையில், அதாவது மாற்றுத்தன்மையில் இருந்துச்சுன்னா வலிமை இழந்த தன்மையில் இருப்பாங்க. இப்போ ஆளுமை மிக்க தன்மையில் இருக்கக்கூடிய இந்த உத்தராயண காலத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அல்லது இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு இந்த தசாபுத்தியும் உங்களுக்கு இப்போ ஆண்கோள்களினுடைய தசாபுத்தி உங்களுக்கு அட் ப்ரெசென்ட் ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னோம்னா மிகப்பெரிய ஆளுமை சக்தியோ அதிகாரத்தன்மையோ உங்களுடைய கான்ஃபிடென்ட்டான லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த 183 நாட்கள் எப்படி இருக்கும், அதாவது பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஜூலை மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் எப்படிப்பட்ட பலாபலன்களை அனுபவிப்பீங்க அப்படின்னு மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட இந்த அயன பலன் இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடம் தான் மிகப்பெரிய அளவில் இப்போ ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். ராசிக்கு 5ஆம் இடம்ல ப்ளே பண்ணுது அப்படின்னம்னாக்கா ராசிக்கு 5ஆம் அதிபதி யாருனாக்கா சுக்கிரன் அட் ப்ரெசென்ட் உச்சம் பெற்ற தன்மையில் 10ல் இருக்கார். அப்போ ஜாபில் பெரிய அளவில் நீங்கள் விரும்பக்கூடிய வேலையோ விரும்பக்கூடிய நபரை திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்போ அல்லது வாழ்க்கையில் முக்கியமான திருப்பங்கள் நிறையா, அதாவது உங்களுடைய ஃபினான்ஷியலாக இருக்கலாம், உங்களுடைய மைண்ட் வைஸ் இருக்கலாம், உங்களுடைய மென்டல் வைஸ் டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இதெல்லாமே பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட ஏதாவது உங்களுக்கு அலிகேஷன் அல்லது பிரச்சனைகள் இருக்குது, அது எனக்கு சால்வ் ஆகுமா? எப்போயுமே 5ஆம் இடத்துக்கு அதிபதி உச்சம் பெற்றாலே அது சம்மந்தப்பட்ட க்ரஷ் நடக்கும். அது ராகுவும் சேர்ந்துருக்கார். அப்போ நீங்கள் உங்களுடைய நூதனமான அறிவுத்திறனை கொண்டு தான் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 2 பேருமே சுக்கிரன் மற்றும் ராகு இருவருமே உங்களுக்கு சனியோட சாரத்தில் இருக்கார். சனி 1ஆம் பாதம், சனி 1 அப்படின்னம்னாக்கா 3ஆம் இடம் தான். அப்போ இந்த இடத்துல சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை வலிமைப்படுத்துகிறாரு. 3ஆம் இடம் வலிமை பெற்றாலே உங்களுக்கு சுக்கிரன் 3ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டாலே ஒரு திருமண வாழ்க்கை அழகாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளோ அல்லது முயற்சிகள் உங்களுடைய வெற்றிகள் பெரிய அளவில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். எப்போயுமே 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலும் ராகு இருந்தால் நுணுக்கமான அதாவது மறைவான விஷயங்களில் ஸ்கில் ரொம்ப டேலண்டான பர்சன். நீங்கள் மறைவான விஷயங்களில் டேலண்டான பர்சன்னாக்கா அதாவது நுணுக்கமான நேர்வழியில் விட குறுக்கு வழியில் சக்ஸஸ் பண்ணுறக்கோ அல்லது மறைமுகமாக உங்களுக்குள்ள ஒரு உலகத்தை கட்டமைக்கிறதுக்கோ இதுக்கு உண்டான தன்மைகள்லாம் இருக்கும். உங்களுடைய கேரியரில் இருக்கலாம், உங்களுடைய கேரக்டரில் இருக்கும், உங்களுடைய பிஹேவியரில் இருக்கலாம், எல்லாம் சேஞ்ச் ஆகும். அடுத்தவங்க வந்து அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அடுத்தவங்க வந்து உங்களை புரிஞ்சிக்க முடியாத தன்மையில் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த அயனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் மற்றும் ராகு சனி சார் மட்டும் சனியும் 9ல் இருக்கார் அப்படின்னா வேலையிலையும் ஒரு பெரிய அளவில் மாற்றம். ஏன்னா இந்த இடத்துல 6 தான் அடுத்து இயங்க போகுது அப்படின்னா 5ம் 6 தான் அட் ப்ரெசென்ட் 5ம் அடுத்து 6ம். அப்போ 5ன்றது சுக்கிரன் இருக்கிறது சனி சாரம், சனி இருக்கிறது 9, அதாவது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். அவர் நிற்கிற சார் அப்படின்னோம்னாக்கா குருவோட சார். எப்போயுமே 7, 5, 9, 12 எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா திருமணமாகி வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு. இது வரைக்கும் திருமணமே ஆகலை, திருமணம் காலதாமதமாகிட்டு இருக்குது அப்படின்னம்னாக்கா இந்த காலகட்டத்தில் முன்னெடுக்கிறீங்கனாக்கா ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள், ஜெயிக்கிறதுக்குனாக்கா நல்லா வரணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அமைப்புகள் இருக்குது. அப்போ இந்த தை மாதம்ன்றது நீங்கள் தைல இருந்து ஆரம்பித்து ஆடிக்குள்ளேயே ஒரு திருமண வாழ்க்கை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள். இந்த 5 அப்படின்ற பிடித்தமான நபரை திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஆல்ரெடி நீங்கள் ஒரு நபரை விரும்புகிறீங்க அப்படின்னோம்னாக்கா அவரே கரம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அப்போ அனுகூலமான தன்மைகள் நீங்கள் விரும்பின நபர் அல்லது விரும்பின நபருடைய உண்மைத்தன்மை, உண்மை முகம், அவரை பற்றி நீங்கள் ஒரு மாதிரி இமேஜின் பண்ணி வச்சுருப்பீங்க. பட் ரியலாக அவருடைய கம்ப்ளீட்டாக அவருடைய நேச்சரை வேறு மாதிரி இருக்கலாம். அது இப்போ ஐடென்டி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல தெளிவான தன்மை. ஏன்னா 6 இயங்குது அப்படின்னா உங்களுக்கு கருத்து மோதல் வரும். ஃபஸ்ட்டு இந்த 6ஆம் இடம் ஒர்க் பண்ணாலே 5க்கு 6க்குன்றது 5ஆம் இடத்துக்கு உபசாரணம், அதாவது 2ஆம் இடம். ஆனால் 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் அப்படின்னா உங்களுடைய நாலேஜ்லேயே அது சில விஷயங்கள் இது வரைக்கும் தெரியாமல் இருந்தது புறப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். அப்போ புதுசாக அனலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது நீங்கள் ஆல்ரெடி விரும்பிய நபர் அப்படின்றது அவருடைய உண்மைத்தன்மை, உண்மை முகம், இன்னும் சொல்லப்போனால் அவருடைய ஏதாவது ரகசியங்கள் உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல 6, 5ன்றப்ப உங்களுடைய மனசையே நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ புனரமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அல்லது நாம் விரும்பின நபர் சரியான நபர் தானா அல்லது அவருக்கு பின்னாடி
அந்த நபருக்கு பின்னாடி எந்த மாதிரியான உண்மைத்தன்மை இருக்குது, உங்கள் மேலே வச்சுருக்கிற அன்பு அப்படின்றது உண்மையான தன்மையில் இருக்கா அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணுறக்கோ, அல்லது ஏதாவது ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு ஜெனரேட் பண்ணி காட்டும். எப்பவுமே கிரகங்கள்ன்றது அந்த பாவங்களை இயக்கிறப்ப அந்த பாவத்தினுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய நடக்கும். அப்போ அது வந்து கொக்கு மாதிரி தான். அதாவது தண்ணியிலேருந்து பாலை எப்படி கொக்கு பிரித்தெடுக்குதோ அதுபோல் சில சூழ்நிலைகளின் அடிப்படையில், சந்தர்ப்பத்தின் அடிப்படையில் உங்களுடைய உண்மைத்தன்மை தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் எப்படிப்பட்ட உண்மைத்தன்மை உள்ளவர் அப்படின்றது அவருக்கும், அவர் எப்படிப்பட்ட உண்மைத்தன்மை உள்ளவர் அப்படின்றது உங்களுக்கும் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த இடத்துல வேலை 6ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். உங்களுடைய ராசியிலே இருக்கிறப்ப ஏதாவது ஒரு உடல்நலம் சார்ந்த தொடர்புடைய டிசீஸ் ஏதாவது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்னொன்று லாபாதிபதி லக்னத்தில் தான் இருக்கார். இன்னொன்று என்னன்னாக்கா, உங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே செவ்வாய் தசை, செவ்வாய் புத்தி, சாரம் பெற்ற கோள்களினுடைய தசாபுத்திகளில் தான் உங்களுடைய கஷ்டங்கள் இருக்கும், கவலைகள் இருக்கும், ஏதாவது ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், டிஸ்பியூட் இருக்கும், செப்பரேஷன் இருக்கும், டைவர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி அதாவது பிரச்சனைகளுக்கு அடியில் நீங்கள் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள், ஏதாவது ஒரு லூப் ஹோல் கிடைக்குமா, வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அல்லது இந்த பிரச்சனைன்றது இதோட முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. எப்பயுமே பிரச்சனையோட ஒருத்தர் மனிதன் ட்ராவல் பண்ணுறது விரும்ப மாட்டாங்க யாருமே. அப்போ பிரச்சனையோடய ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒருத்தன் விரும்புகிறான் அப்படின்னம்னாக்க அவன் மனுஷனாகவே இருக்க மாட்டான். அப்போ இந்த இடத்துல பிரச்சனையிலேருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குனாக்க ஒரு சில விஷயங்கள் நீங்களாக போட்ட முடிச்சு தான், நீங்களாக போட்ட ஆசை தான், நீங்களாக போட்ட விதை தான் இன்றைக்கி முளைச்சி மரமாகி பிரச்சனை வந்து சின்ன இஷ்யூஸ்ன்றது பெருசாக மரமாகி உங்களுக்கு கனி தரதை விட காய் தரதோ, நல்ல சுபம் தரதை விட அசுபம் தரதோ, பிரச்சனையை கொண்டு வந்து தேரை இழுத்து தெருவில் விட்ட மாதிரி உங்களுக்கு நடக்கும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் விரும்பினது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி சில விஷயங்களில் உண்மைத்தன்மைகளை புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதுவரைக்கும் மூடத்தன்மையிலையும் மடத்தன்மையிலையும் இருந்தமே அப்படின்ற ஒரு உங்கள் மேலே உங்களுக்கு விருப்பம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு உண்மையான தன்மையில், ஆத்மார்த்தமான தன்மையில், உங்களுடைய மனசுக்கு இதமாக சில விஷயங்கள் நடக்கிறதையும் வச்சு நீங்கள் அனுகூலமாக பலனை தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல இன்னும் சொல்லப்போனால் இவ்வளோ நாள் இருந்ததுக்கும் இனிமேல் நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் மாறுறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். இந்த அயனம்ன்றது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ப்ளஸ்ஸை தான் இன்னும் சொல்லப்போனால். ஏன்னா 5ஆம் அதிபதி உச்சம் பெற்று அது ராகுவோட சேர்ந்துருக்கிறப்ப யாரெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடாது, சில விஷயங்களை புரிஞ்சிக்கக்கூடாது, உங்களுக்கு நீங்கள் அறியப்படக்கூடாது அப்படின்னு ரகசியங்கள் காப்பாற்றினாங்களோ அதெல்லாமே அவிழ்க்கிறதுக்கான வாய்ப்புகளோ அதெல்லாமே, அதாவது நெல்லிக்காய் மூட்டையை திறந்து விட்ட கதையாக எல்லாம் சிதறி ஓடிடும், உங்களுக்கு தெரிய வந்துடும். அப்போ சில விஷயங்கள் உங்களுக்கு நெகட்டிவாக தான் நடக்க போகுது அப்படின்றது கூட பாசிட்டிவாக உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடறதுனால இதுலேருந்து நீங்கள் தப்பிச்சது நல்ல பெரிய அளவோட நமக்கு சேமண்டா. இந்த இடத்துல இருந்து நம்ம இந்நேரம் நம்ம நிலை எங்கோ போக வேண்டியது. நல்ல வேலை இந்த காலகட்டங்கள் இந்த தன்மைகள் எனக்கு தெரிய வந்துச்சு, என்னை காப்பாற்றுச்சு அப்படின்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பூர்வீக சம்மந்தப்பட்ட எப்பயுமே 5 வந்தாலே அது ராகுவோட சம்மந்தப்பட்டதுனாலே உங்களுடைய நாலேஜ் வைஸ் தான் அந்த பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஆட்கொள்கிறதுக்கான வாய்ப்புகளும், நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதனால் அது ஒன்றும் கவலை இல்லை. இந்த இடத்துல 6 கூடையும் குருசாரம் பெற்றும் குரு 12ல் இருக்கிறதுனால ஜாப் வைஸு நீங்கள் சேஞ்ச் ஓவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இடம் விட்டு இடம் பெயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அப்ராடும் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்காது. ஏன்னா அவர் குரு இருக்கிறது உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். அவரும் யார் சாரத்தில் இருக்காருனாக்கா சந்திரனுடைய சாரத்தில் தான் இருக்கார். சந்திரன் உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்துல தான். அப்போ ஏதோ ஒரு பிரச்சனையாகி தான் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் ஜாப் சேஞ்ச் ஓவர் ஆகி வேறு இடத்துக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஜாபில் பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல உங்களுக்கு தைரியஸ்தானாதிபதி 8ல் மறையிறது நல்லதில்லை. அதே மாதிரி 2 கூடையும் போய் 8ல் மறையிறது நல்லதில்லைனாக்கா ஃபேமிலி வைஸ் டிஸ்பியூட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல 6 இயங்க போகுது. இன்னொன்று 7 கூடையவனும் பார்த்தீங்கன்னா குரு இருக்கிறது 12ல் தான் இருக்காருனாக்கா கணவன் மனைக்குள்ளே ஒரு பிரிவினை வர்றதுக்கான வாய்ப்புகளும், அல்லது இந்த பிரிவினை சம்மந்தப்பட்ட பேச்சுக்களாக தொடர்றதுக்கான வாய்ப்புகளும், அல்லது அதுக்கு முற்றுப்புள்ளி வருமா அப்படின்னம்னாக்கா உங்களுடைய தைரியம். இன்னொன்று 2ஆம் இடத்துல 2ஆம் இடத்துக்கு அதிபதி 8ல் போய் மறையுதுன்றது அவரும் சுயசாரம் பெற்ற தன்மையில் தான் இருக்கார். அப்போ இதில் என்னென்னா ஒரே விஷயம் என்னென்னா செவ்வாயில் நுழைஞ்சிருந்தால் தான் உங்களுக்கு செப்பரேஷன் நடக்கும். அவர் செவ்வாயில் இல்லை, யார் சந்திரனும் இல்லை சூரியனும் இல்லை, 2 பேருமே திருவோணம் நட்சத்திரம் உங்களுடைய 2ஆம் இடத்துல. அப்போ குடும்ப ரீதியாக உங்களுக்கு பிரச்சனைகள், பேச்சுவார்த்தையில் கடினமான தன்மைகளை வார்த்தைகளை பிரயோகிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்க ஒழிய செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளோ. எப்பவுமே 6ஆம் இடத்துக்கு அதிபதி 7ஆம் இடத்துக்கு அதிபதி 7ஆம் இடத்துக்கு அதிபதி 6ஆம் இடத்தோட கனெக்ட் ஆனாலே இந்த இடத்துல 7ஆம் அதிபதி யாருனாக்கா உங்களுக்கு குரு தான். குரு அட் ப்ரெசென்ட் சந்திரனுடைய சாரத்தில் தான் இருக்கார். சந்திரன் இப்போ வந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல தான் இருக்கார். அப்போ பிரச்சனை இல்லை. அப்போ ஏதோ ஒரு
பிரச்சனைகள், தர்க்கங்கள் வேணால் நடக்கலாம் ஒழிய பெரிய அளவில் பாதிப்புகள்ன்ற வராது, செப்பரேஷன்றது வராது. டைவர்ஸ் வரைக்கும் போனால் கூட அது ரிவோக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளோ, ரீயூனியன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளோ தான் இருக்குது. காம்ப்ரமைஸுக்கோ சால்வன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மறுமண திருமணங்கள் அப்படின்றது நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய நகை இந்த இடத்துல 9, 11 கனெக்ட் ஆனாலே போதும். இந்த இடத்துல 9ஆம் இடத்துக்கு அதிபதி யாருனாக்க சனி. அவர் 8 குடைகளும் அவர் தான். அப்போ இது வரைக்கும் தடைப்பட்ட தன்மையில் இருந்தக்கூடிய மறுமணங்கள் கூட சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எப்பவுமே 2 குடை 11ஆம் இடத்துல இருக்கார். அது கேது சாரம் பெற்ற தன்மையில் இருக்கார். கேது உங்களுக்கு ராசிக்கு உங்களுக்கு 4ஆம் இடத்துல தான் அட் ப்ரெசென்ட் இருக்கார். அது சூரியன் சாரத்தில் தான் இருக்கார். அப்படின்னா சூரியன் அதாவது உத்தரம் 3ஆம் பாதம். உத்தரம் 3 அப்படின்னோம்னாக்க உங்கள் ராசியிலே தான் இண்டிகேட் பண்ணும் அம்ச ரீதியாக. அப்போ உங்களுக்குன்னு ஒரு இது வரைக்கும் குழப்பமான மனநிலை இருக்கும். அதுலேருந்து தெளிவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல திருமணம் தொடர்புடைய விஷயங்களில் தடைகள் இருந்துச்சுன்னா அது அகல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 7 குடையின் 12 இருக்கான். அதுவும் அவர் இருக்கிறதும் சந்திரனுடைய சாரத்தில், சந்திரன் இப்போ 11 இருக்கார். இது வரைக்கும் தடைகள் இருந்துச்சு. இது வரைக்கும் அது அப்படியே போட்ட மாதிரியே இருந்துச்சு. நிறையா வரங்கள் பார்க்குறோம், நிறைய ஜாதகங்கள் பார்க்குறோம், ஆனால் ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னம்னா இந்த தை மாதத்துக்கு பிறகு, தை மாதம்னாக்கா 4/2/2025க்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா எடுக்கக்கூடிய வரக்கூடிய வரன்களில் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு உடனே பார்க்குறோம், பேசுகிறோம், முடிக்கிறோம். திருமணத்தை ஆடி மாதத்துக்குள்ளே நடத்துகிறோம். அப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். மறுமண திருமணங்களுக்கும் அதே கான்செப்ட் தான். அதை விட இன்னும் சொல்லப்போனால் முதல் திருமணத்தை விட மறுமண திருமணங்கள் அதிகமாக நடக்கும். விவாகரத்து தொடர்புடைய விஷயங்கள்லேருந்து அதிகமாக பெருசாக நீங்கள் அதில் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். திருப்பி ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் டெவலப் பண்ணாதீங்க. டெவலப் பண்ண இதுவே நம்ம பொறுத்து போக முடியல, நம்ம சகிச்சு போக முடியலன்னா அப்படின்னா அடுத்த ஒரு வாழ்க்கையை நம்ம இந்த மாதிரி பிரச்சனை திருப்பி வராது அப்படின்றது என்ன உத்தரவாதம் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஆறப்பட்டிங்கனாலே பிரச்சனைகள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல 5 குடையன் உங்களுக்கு 10ஆம் இடத்துல போய் சனி சாரம் பெற்ற தன்மையில் உச்சம் பெறுறது அப்படின்றத சுக்கிரன் சனி ராகு சேர்க்கைன்றது மிகப்பெரிய அனுகூலமான தன்மை. சனி 9ல் தான் இருக்கார். பாக்கியஸ்தானத்தில் தான் சனி இருக்கார். அப்போ வேலையில் ஒரு உங்களுக்கு இன்டர்னல் டிஸ்பியூட் அப்படியே ஓரங்கட்டி வச்சுட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் லைஃப்பையும் சரி, உங்களுடைய அது அடுத்தது குரோத்து, உங்களுடைய இன்றைக்கி எல்லாம் பொருள் சார்ந்தவருக்கு தான் இந்த உலகமே உங்களை பொருள் சார்ந்தவர்கள் தான் இந்த உலகம் மதிக்கும். அப்படின்றப்ப பொருளாதார ரீதியாக வலிமை பெறுறதுக்கான வாய்ப்புகளை பெறுங்க. நிச்சயமாக இந்த ஆண்டு 2025 உத்தராயண காலத்திலேயே உங்களுக்கு அதிகபட்சம் இந்த பிப்ரவரியிலேருந்து ஜூலைக்குள்ளவே பெரிய அளவில் மாற்றத்தை ஃபினான்ஷியலாகவும் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஃபேமிலி டிஸ்பியூட் வந்துச்சுனாக்க அந்த இடத்துலேருந்து நகர்ந்துருங்க. ஆர்கியூ பண்ணுறதுனால எந்த விஷயமும் நடந்துடாது. அப்போ ஒரு பேச்சுக்கு மறு பேச்சு வேணால் டெவலப் ஆகிட்டே போகும் இல்லையா. அப்போ இன்னமும் அதாவது முறுக்கு சிக்கலை விட இடியாப்ப சிக்கலாக மாறிடுச்சுனாக்கா சரியாகாது. எல்லாம் அப்படியே உடஞ்சி போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். புரியுங்களா? அதனால் இந்த இடத்துல என்னென்னா உங்களுடைய பேச்சுக்களை மட்டும், ஏன்னா 2 குடையவன் போய் இப்போ கேது சாரம் பெற்று உங்களுக்கு லாபஸ்தானத்தில் தான் இருக்கார். அந்த லாபாதிபதி உங்களுடைய லக்னத்திலே ராசியிலே இருக்கார், அதாவது மிதனத்தில். அப்படின்றப்ப பிரச்சனைகள் வழி தீர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த அயனத்தில் மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் இருக்குது. ஏன்னா இயங்க போகிறதுன்றது 5ஆம் பாவம் 6ஆம் பாவம் தான். அப்போ பிரச்சனைகள் வரும், அதை கூலாக நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்போ, கூலாக அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளோ அதிகமாக இருக்குது. அதனால் இந்த அயனன்றது பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி, உங்களுடைய ஃபினான்ஷியலையும் சரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். படிப்பு விஷயத்தில் மட்டும் லைட்டாக ஒரு மந்தத்தன்மை, ஒரு இடையூறு தன்மை, ஒரு டிஸ்கன்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ போட்டி பந்தய தேர்வுகள்னாக்கா இந்த டைம் ஆஃப் பீரியடு உங்களுக்கு இந்த அயனன்றது சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா உங்களுக்கு ராசிக்கு 8ல் போய் மறைகிறார். அவர் நிற்கிறது அப்படின்றப்ப 2 குடைய சாரம். அப்போ ஏதோ ஒரு தடைப்பட்டு தான். அப்போ அரியர் எழுதினவங்க சக்ஸஸ் ஆவாங்க. ஃபஸ்ட் அட்டம்ப்ட்னாக்கா ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ செகண்ட் அட்டம்ப்டா அல்லது அரியரா அதெல்லாமே சக்ஸஸ் ஆகிறது. அப்போ தடைப்பட்ட கல்வி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். முதல் நிலைக்கு தன்மையில் நான் போகிறேன், என்ட்ரி ஆகிறேன், ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இது அப்படின்னம்னா கொஞ்சம் நீங்கள் மனம் உடஞ்சிடாதீங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடியது மிகப்பெரிய, இதில் கூட நீங்கள் ஒரு ஜஸ்ட் பார்டர் பாஸ் தான். ஆனால் அடுத்த அட்டம்ப்ட் அப்படின்றது பெரிய அளவில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த உத்தராயணத்திலேயே. அதனால் இந்த டைம் ஆஃப் பீரியடு மிதுன ராசினர்களுக்கு 5, 6 தான் அப்படின்னா பெரிய பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்போ, நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் அடையிறதுக்கான வாய்ப்புகளோ இந்த உத்தராயணன்றது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த காணொலி பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை பதிவிட்டு உங்களுடைய கேள்விகளையும் பதிவிடுங்க. அதிலே நான் பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். உங்களுடைய ஜாதகத்தையே டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும், அது என்னென்ன மாதிரியான கேள்விகளை நான் ஆராய்ச்சி பண்ணணும், அதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க உங்களுடைய ஜாதகத்தை, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு
வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதான் வாட்ஸ்அப் நம்பரு. அதில் வாட்ஸ்அப் பண்ணும் பட்சத்தில் அதில் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கோ, அதாவது பேமெண்ட் மோட் இருக்கோ, அதை கீப் அப் பண்ணும் பட்சத்தில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை அனலைஸ் பண்ணி நீங்கள் கேட்ட கேள்விகளையும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.